மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர். இந்த திருநீற்றுக்கு இருக்கின்ற மகிமையானது அற்புதமானது. திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா, சமீபகால பாடல். ஆக எவன் ஒருவன் திருநீர் அணிகின்றானோ, திருநீர் அணிபவனுக்கு சிவபெருமான் துணை இருப்பார். நெற்றியிலே அணிகின்ற திருநீர் பலவிதமான தத்துவங்களை நமக்கு உணர்த்துகின்றது. நாடாண்ட மன்னனும் நூல் பல கற்ற பண்டிதரும் கடைசியில் பிடிசாம்பல் ஆவார்கள் என்பதாகும். மனித உடலிலே நெற்றி என்பது மிக முக்கியமான பாதகம். அதன் வழியாக அதிக சக்தி வெளிப்படுவதோடு இயற்கையின் மற்ற சக்தி அம்சங்களையும் தமக்குள் ஈர்த்து கொள்கின்ற வர்ம பகுதியாக இது விளங்குகின்றது. அதனால்தான் திருநீரை நெற்றியிலே இடச் சொன்னார்கள். பெண்களுக்கு திலகம் இட வேண்டும், அழகாக குங்குமம் இட வேண்டும். சூரிய கதிர்களுடைய சக்தி அலைகளை ஈர்த்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீர் அழகாக செய்கின்றது. அதனால்தான் நெற்றியிலே திருநீர் பூசுவது என்பது பல உள்ளர்த்தங்களை கொண்டதாக அறியப்படுகின்றது. ரட்சை, சாரம், விபூதி, பஸ்மம், பசிதம் என்று திருநீருக்கு பலவிதமான பெயர்கள் உள்ளது. நெற்றியிலே பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழித்து இறையருளை பதிக்கின்ற தன்மையை திருநீற்றுக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. திருநீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும். பசும் சாணத்திலே செய்யப்பட்ட அற்புதமான ஒரு திருநீர் முறையாக அப்படி பெற்றுக்கொண்டால் அந்த திருநீர் இருக்கின்ற மகிமை என்பது பெரிசு. இந்த திருநீரானது மருத்துவ குணமுடையது. அதனால்தான் திருநீரை நீரிலே குழைத்து நெற்றியிலே பூச வேண்டும் என்று சொல்கின்றார்கள். கபாலத்திலே உள்ள நீர் வற்றி பல வியாதிகள் தீரும் இப்படி இடும்போது. இன்று வரையிலே இதனால் பயன்பெற்றவர்கள் எத்துணையோ பேர் இருக்கின்றார்கள். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு ஏற்பட்ட வயிற்று நோய்க்கு அவரது தமக்கையார் வயிற்றிலே திருநீறு பூசி குணம் பெற செய்த வரலாறு உள்ளது. பெரிய புராணத்திலே இதனை நாம் காணலாம். திருநீற்றினுடைய பெருமையானது புராண காலம் முதலாக இன்று வரையிலும் சிறப்பு பெற்றதாக இருக்கின்றது. இந்த திருநீர் அணிவதற்கு முறைகள் இருக்கின்றது. அந்த முறைப்படிதான் அணிய வேண்டும். திருநீர் தரிப்பதற்கு பொதுவாக 2 முறைகள் இருக்கின்றது. முதலாவதாக உத்தூளனம் என்று சொல்லப்படுகின்ற இடைவெளி இல்லாது நெற்றி மற்றும் பிற இடங்களிலே நீர் பூசும் முறை. உடம்பு முழுக்க திருநீர் பூசி இருப்பார்கள் ஒரு சில பேரை பார்த்தீர்கள் என்றால் சிவனடியார்கள்.